ஓகே ஓகே இந்த ராஜ்குமார் ராஜ்குமார் ஓகே ஓகே இந்த ராஜ்குமார் தமிழக அரசு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு ஒளிப்போம் 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 வேண்டாம் 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 இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு கண்டிக்கிறோம் 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 வேண்டாம் 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 சாராகாரி இழுத்து மூடு சாராகாரி இழுத்து மூடு வேண்டாம் வேண்டாம் ஒளிப்போம் 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 தலைமை ஏற்போம் தலைமை ஏற்போம் தலைமை ஏற்போம் சொல்லுங்க தலைமை ஏற்போம் 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் டாஸ்மாக் இழுத்து மூடுன்னு சொல்றாங்க, உங்களுடைய கருத்து என்ன? டாஸ்மாக் வந்து பிள்ளையை கெடுக்குங்கிற மாதிரி எல்லாருடைய சிறு வயதிலேயே வந்து சிறு வயது இருக்கிற ஒரு தம்பதி வந்து அவங்க மனைவியை வந்து விட்டு இறந்துடுறாங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கண்டிப்பா குடிச்சு ஒரு ஆண்கள் பண்ற தவறுகளால அந்த குடும்பமே வந்து கேள்விக்குறியா நிக்குது. அதனால கண்டிப்பா டாஸ்மார்க் மூடணும் எங்களுக்கு கோரிக்கை. கண்டிப்பா டாஸ்மார்க்கை இழுத்து மூடணும். இன்றைய இளைய தலைமுறைகள் நிறைய பாதிக்கின்றன. சின்ன பசங்க வந்து எல்லாம் இப்ப வந்து போதைக்கு அடிமையிட்டாங்க. அதுவே இதை வந்து ஒழிக்கிறோம் நாம. ரொம்ப நன்றிமா. மாநாட்டை தலைவர் திருமா உங்களுடைய கருத்து என்ன? மது டாஸ்மாக் இழுத்து மூட வேண்டுமா வேண்டாமா என்று கருத்து தெரிவிக்கிறார். ஊரு நாட்டுல ஐயத்து வானம் 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 சாராயக்காரி ஈர்த்து மூடு சாராயம் தேவையில்லை மக்கள் ஐயத்து. அதனால என்ன கேடு? அதனால என்ன கேடு? குடும்பம் ஐயத்து மற்ற பிள்ளைலாம் ஐயத்து வீட்டுல ஒருபடி இல்ல. காட்ட வைக்கிறோம் ஓட்ட வைக்கிறோம் ஜாமி அதை நிறுத்து மூடு மூடு. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் உளுந்தூர்பேட்டையில் இன்று நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமாக தோழர் ஒருவரிடம் நாம் கேள்வி எழுப்புவோம். தோழர், நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் போகிறதுக்காக இருக்கீங்க? அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் முனைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு ஒரங்கூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்
பல மக்கள் அணிதிரண்டு தற்போது செல்ல இருக்கிறோம். அதுகணம் கட்சியின் சார்பில் ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்காக. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு எத்தனையோ அரசியல் கட்சி பிரமுகர்கள் நடத்தியிருந்தாலும் மாநில மாவட்ட என்று தலைப்பிட்டு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். உள்ளபடியே அது வரவேற்கப்படுகிறது. ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் இப்போது மகளிர் மாநாடு என்று அதை அறிவித்திருக்கிறார். காரணம், மது மற்றும் போதையால் அதிகம் பாதிக்கப்படுவது குடும்பத்தில் உள்ள மகளிர் என்று அழைக்கக்கூடிய பெண்கள் தான். ஆகையால் இந்த மாநாடு வெற்றி பெற அனைத்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தல்க வேண்டும். இல்லையெனில் நாம் அவருடைய கைகளை வளப்படுத்த அனைவருமே சபதமேற்று எதிர்காலத்தில் மது மற்றும் போதையை ஒழித்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மது இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று அனைவரும் ஒருமித்த குரலாய் இன்று நாம் அவருக்கு இந்த வெற்றியை காணிக்கையாக உரித்தாக்க வேண்டும் என்று ஒரங்கூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த காணொலி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றி. திருமாவளவன் அவர்கள் டாஸ்மார்க்கை மூட சொல்லி இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் இன்னைக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உள்ளபடி அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் மதுவுடைய அந்த வழி உள்ளபடியே அனைத்து இளைஞர்களையும் வருங்கால தலைமுறையும் அது பாதிக்கிறது. அவற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தால் தமிழ் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மானிடமும் வளர்ச்சி பெறும். அது இந்த மாநாட்டு மூலயமாக கட்டாயம் நிறைவேறும். அதற்கு அனைத்து தோழர்களும் ஒத்துழைத்து வருங்கால சமுதாயத்தை ஒரு நல்ல சமூகமாக உருவெடுக்க நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவர்களுடைய கரத்தை வலு சேர்க்க வேண்டும். தமிழகத்தில் டாஸ்மார்க் வேணுமா வேணாமா? வேணாம். எங்கள் வீட்டில் விட மாட்டோம். எங்கள் வீட்டிலே குடிச்சு விட்டு ரொம்ப கலாட்டாகுது, ராவடி கெடுத்து எல்லாம் பொருள் போத்து எங்களுக்கு சாராய கடையே வேணாம்பா. உரங்கூட சாராய கடை தேவையில்லப்பா, எங்கள் மக்கள் தொகை தான்ப்பா. வேணாம், என்ன சொல்கிறது இல்லை. நாங்கள் அண்ணனுக்காக போராடுறோம். அண்ணனுக்கிட்ட நாங்கள் நாங்கள் நன்றி கேட்குறோம்னா இந்த சாராய ஒழிப்பு ஒழிக்கணும், எங்கள் மக்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் இன்னும் மேலாமல் வரணும். நன்றிங்கம்மா, நன்றி. இப்போ டாஸ்மார்க்கை மூட சொல்கிறதுனால அதனுடைய உங்களுடைய கருத்து என்ன? அன்னார் அவர்களின் கேள்வி மிகவும் அற்புதமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இன்று அக்டோபர் 2, 2024 ஆண்டு எங்களுடைய எழுச்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் உளுந்தூர்பேட்டையில் மது போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் வட்டத்தை சார்ந்த ஒரங்கூர் கிராமத்திலிருந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்லாமல் மற்ற இதர அஇஅதிமுக தோழர்கள் தோழமை கட்சிகள் அனைவரும் மாநாட்டிற்கு செல்வதற்காக வெகு விமர்சையாக தயாராகியுள்ளோம். இந்த மாநாடு நாங்கள் எதற்காக தயாராகியுள்ளோம் என்றால், இப்பொழுது வருகின்ற இளைஞர்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எதனால் என்றால், கள்ளச்சாராயம், டாஸ்மாகில் வரும் மதுபானம் மற்றும் கஞ்சா, அபின் இது போன்ற கொடுமையான மது பொருட்களால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எதிர்காலத்தில் இந்த இளைஞர்கள் எல்லாம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இந்திய அரசமைப்பை உருவாக்க வேண்டிய இந்த இளைஞர்கள் வெகு விரைவிலே தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் என்று எங்களுடைய தலைவர் தொலைநோக்கு சிந்தனையை தன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு இந்த மகளிர் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதை நாங்கள் வலுப்படுத்தவே நீங்கள் அனைவரும் அந்த மாநாட்டிற்கு செல்ல தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தலைவரின் எண்ணங்களை, அவருடைய கொள்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவதில் அவருக்கு 100% ஒத்துழைப்பாக இருப்போம் என்று இந்த இடத்துல நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்ன ஊர் தோழர்? சார், நாங்கள் ஒரங்கூர் கிராமத்தை சார்ந்தவர்கள் சார். எங்கள் ஊரில் 3 முகாம்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முகாமிலிருந்தும் தலா 2 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறைந்தது ஒரு 2000 பேராவது இங்கிருந்து நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் சார். நன்றி. தேங்க்யூ சார்.
எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் டாஸ்மார்க்கை மூட சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறார். தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வேணுமா வேணாமா? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வேண்டாம். ஏன்னா இளைஞர்கள் அதனாலேயே பாதிக்கப்படுறாங்க. அதனால் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இந்த மது இருக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டத்தை நடத்துகிறாரு. இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைத்து நாங்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி. நம்ம ஊரில் டாஸ்மார்க் வேணுமா வேணாமா? வேணாம். என்ன காரணமா? அதெல்லாம் குடும்பமே கெட்டு போச்சு. யாரும் கத்தாதீங்க. குடும்பமே அதான் கெட்டு போச்சு. பாத்திரம் கேத்திரம் எல்லாம் அடை வச்சு எல்லாம் தின்னுட்டு எல்லாம் குடும்பமா காலி ஆயிடுச்சு. குடும்பமா காலி ஆயிடுச்சு. வேண்டாம், தயவு செஞ்சு டாஸ்மார்க் வேணாங்க. எதனால வேணான்றீங்க? நிறைய பேர் சாகுறாங்க, அதனால வேணாம். உங்களோட கருத்து? அதான் நாங்களும் சொல்றோம், வேணாம், எங்களுக்கு டாஸ்மார்க் வேணாம். நீங்க எல்லாரும் அதே தான். வேணாங்க. அப்படியே பின்னால நீங்க? எங்களோட கருத்து அதுதான். அது எனக்கு சாரா கடை வேணாம், அந்த மது கடை வேணாம். ஆனா தூக்கி தூக்கி அடிச்சுட்டு அந்த சாரா மது கடையை ஒழிக்கணுமா வேணாமா? கண்டிப்பா ஒழிக்கணும். சாராய கடையை ஒழிக்கணுமா? உங்க கருத்து என்ன? கண்டிப்பா. அதை மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமா? வேணாம், வேணாம். ஏன்னா குடியை பார்த்து உயிரை சாகுறாங்க. அது போராட்டம் பண்ணால் தான் திரும்ப வச்சு தான் போராட்டம் பண்ணுறோம். அதனால் ஒத்துழைந்து எங்களுக்கு திரும்பக்கு போராட்டம் பண்ணிக்கிறோம். மது வேணாம். ஏன்னா ஒழிக்கணும். ஒழிச்சா தான் நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் சாராயம், கள்ளச்சாராயம், இந்த போதைப் பொருட்கள்லாம் மிக ரொம்ப தலைவிரிச்சு ஆடுறதா எழுச்சி தமிழ் திருமாவளவன் வந்து இதுக்காக கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் நடத்திருக்காரு. அதே சமயம் இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. இப்போ நீங்கள் அந்த பொதுக்கூட்டத்துக்காக தான் நீங்கள் போராட்டத்துக்காக ரெடியாக இருக்கிறீங்க. ஆமாண்ணே, பொதுக்கூட்டமாக போடுற மது வந்து ஒழிக்கணும். வேணாம், மதுவுக்கு வந்து எதுவுமே தேவையில்ல, போதை பொருள் எதுவும் தேவையில்ல. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வேணுமா வேணாமா? வேண்டாண்ணா. கண்டிப்பாக வேண்டாண்ணா. ஏன் வேணான்றீங்க? அதனால் வந்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு டாஸ்மார்க் வேணாம். சரி. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வேணுமா? டாஸ்மார்க் வேண்டாங்க, வேண்டவே வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன பெண்கள் இளம் வயசுலேயே விதவாகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போதை தான். போதை சாராயம் மட்டும் இல்லை, சாராயம், கோட்ரு, பீடி, பிராந்தி, விஸ்கி, ரம்மு எல்லாமே குடிச்சு ஏகப்பட்ட பேர் அவுட் ஆயிடுறான். இளம் வயசுலேயே இளம் பெண்கள்லாம் விதவாக வர்றாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. அதில் தான் எழுச்சி தமிழர் அவர் போராடி இந்த மது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 3000-4000 பேர் நம்ம ஒரு முகாமிலிருந்து கிளம்பி போகிறோம். இந்த மாநாட்டை சிறப்பிக்கணும், இதுதான் எங்களோட நோக்கம். தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வேணுமா வேணாமா? கட்டாயம் வேணாம். ஏன் வேணான்றீங்க? ஏன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுடமே பாதிக்கப்படுது. விலை மதிக்க முடியாத இந்த உயிரினத்தை சர்வசாதாரணமாக குறிப்பிட்ட ஆண்டுகளிலேயே இறந்து போகக்கூடிய சூழல் இந்த மது மற்றும் போதையால் ஏற்படுகிறது. ஆகவே எழுச்சி தமிழர்கள் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்தில் அனைத்து தோழர்களும் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு அவருடைய கரத்தை வலுப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழகமும் மதுவில்லா தமிழகம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமா? வேணாம். ஏன் வேணான்றீங்க? டாஸ்மார்க் எல்லாம் மக்கள் குடிச்சு சாகுறாங்க, வேணாம். மக்கள் எல்லாம் குடிச்சு சாகுறாங்களா? ஆமாம். அதனால டாஸ்மார்க் வேணான்றீங்க? வேணாம். சரி. ஏன் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வேணுமா வேணாமா? டாஸ்மார்க்கு நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் தேவையில்லை. ஆமாம். இல்லை டாஸ்மார்க் வேணுமா? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாதுப்பா, அழிஞ்சு போயிடணும். அழிஞ்சாதான் நல்லா இருக்கும் நாடு. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்காக இருக்கக்கூடாது. சாராயமே விற்கக்கூடாது, எதுவுமே விற்கக்கூடாது. நாளைக்கு போக மாட்டேன், போறோம்னு சொல்லு. 3 குடி சொல்லியா? டாஸ்மார்க் போக மாட்டேன், குடிக்க போக மாட்டேன், குடிக்க மாட்டேன், போக மாட்டேன், குடிக்க மாட்டேன். 3 குடி சொல்லியா? அண்ணே வணக்கண்ணே. தமிழகத்தில் டாஸ்மார்க் வேணுமா வேணாமாண்ணே? தமிழகத்தில் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து டாஸ்மார்க்கு தேவையில்லை.
ஏன்னா அதனுடைய ஒட்டி தான் நம்மளுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடையை வந்து மூட சொல்லி மகளிர் மாநாடு நடத்துகிறாரு. 2019 வந்து நம்மளுடைய தலைவர் வந்து இந்த மாநாட்டை நடத்தியிருக்காரு. அதனால் பொதுமக்கள் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுறதால திருமாவளவன் மட்டும்தான் முக்கியமாக இதுக்கு குரல் கொடுத்துட்ருக்காரு. இன்றைய சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து டாஸ்மார்க் தேவையில்லை. அதனால் வந்து பொருளாதாரம் வீணாக போகுது, படிப்பு வீணாக போகுது, இளைஞர்கள் வீணாக போடுறாங்க. ரெண்டாவது வந்து உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுது, இள விதவைகள் அதிகமாக ஏற்படுறாங்க, பொருளாதார நெருக்கடி அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க் வந்து அறவே ஒழிக்கணும். அதனால் வர வருமானம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. தமிழக இளைஞர்களையும் தமிழக பெரியவர்களையும் அந்த டாஸ்மார்க் பணத்தை வசூல் பண்ணி அப்படி அதன் மூலமாக வர வருமானம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை. அதனால் வந்து எந்த பயனும் கிடையல. இந்த பக்கம் வருமானம் இருந்தால் அந்த பக்கம் செலவு அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் டாஸ்மார்க் வந்து மூடுறது வந்து நல்லது. அறவே டாஸ்மார்க் ஒழிக்கணும். அதுதான் வந்து எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். தமிழகத்தில் டாஸ்மார்க் வேணுமா வேணாமா? வேணாம். என்ன காரணம்? காரணம் சொல்லுங்க. தோழர் வணக்கம். தோழர் சார் வணக்கம் சார். எங்கே போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக நிற்கிறீங்க சார்? இப்போ இன்று அக்டோபர் 2ஆம் நாள் தலைவர் எழுச்சி தமிழர், மானமிகு தமிழர், வாழும் அம்பேத்கர் இந்த மானுடத்தை காக்க வந்த காவலன் அவருடைய தலைமையில் இன்று உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது. அதில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம். நன்றி. சொல்லி முடிச்சுட்டு உடனே நீங்கள் பாட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. தலைவனை உருவாக்கும் தலைவனடா, எங்கள் தமிழுக்கு இவர்தான் அதிபதிடா. மாற்றங்களை உருவாக்கும் காலனிலடா, நெல்சன் மண்டேலாவை மிஞ்சும் இவர் வரலாறடா. தலைவனை உருவாக்கும் தலைவரடா. நான் இந்த பாடலை ஏன் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால், தற்போதைய சமூக மாற்றத்திற்கான ஒரு விடிவெள்ளி, ஒரு புரட்சி நாயகன் எங்கள் ஆசான் தலைவர் எழுச்சி தமிழர் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அவர்தான் இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக விளங்குவார் என்று அனைத்து சமூக மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இனி வரும் காலகட்டங்களில் உணர்வார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஆக அவருடைய வரலாறு பொன் எழுத்துக்களாலும் பொறிக்கப்பட வேண்டும். இந்த இந்திய அரசியலமைப்பில் அது மட்டுமல்ல, அவர் கையில் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயல்களும் எல்லா சமூக மக்களையும் ஒருங்கிணைக்க ஒரு ஆயுதமாக நிற்கிறது என்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர், சிறுபான்மையினர் என்று நாங்கள் பிளவுபட்டு கிடந்தோம். தற்பொழுது நாங்கள் ஒன்றிணைவதற்கான ஒரு ஊன்றுகோலாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் எப்போதும் விளங்குவார். அவர் இந்த பூமியில் இருக்கும் வரை விளங்குவார், இல்லாத பொழுதும் விளங்குவார். அதுதான் இவருடைய வரலாறு. அதுதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரோட வரலாறாக இருக்கும் என்று நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் டாஸ்மாக் தமிழகத்தில் வேண்டாம் என்று கோரிக்கை வைத்து ஒரு மிகப்பெரிய மகளிர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார். அது நல்லதா என்று நீங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும். இந்த டாஸ்மார்க்கால சில பெண்கள் வந்து வாழ்க்கை நிறையா பாதிக்கப்படுது. அதே போல் சின்ன சின்ன பசங்க ப்ளஸ் 2 படிக்கிறவங்க கூட அதில் வந்து குடிச்சிட்டு ரோட்லேயே நடமாடிட்டு ஒரு ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க. சின்ன வயசுலேயே இப்போ சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டேறாங்க, சில பேருக்கு மாமா இருக்க மாட்டாங்க, சில பேருக்கு அப்பா தாத்தா இருக்க மாட்டேறாங்க. ஒவ்வொரு கருத்தும் வந்து எங்கள் தலைவர் சிறப்பாக தான் இருந்திருக்காரு. இந்த மகளிர் மாநாடு வந்து ரொம்ப சிறப்பாக பயங்கரமான கருத்தை அவர் வந்து யோசிச்சு முடிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான அந்த மது கடை எடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். இன்று தலைவர் எழுச்சி தமிழர் வந்து உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? டாஸ்மாக் இழுத்து போடுறது பற்றி உங்களோட கருத்து தெரிவிங்க. இல்லை, கண்டிப்பாக டாஸ்மாக் வந்து இழுத்து போனாங்கன்னா பல குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கும். இப்போ மெயினாக வந்து அழிஞ்சு போகிறது வந்து டாஸ்மார்க்னால தான். 30 வயசு உள்ள இளைஞர்கள் எல்லாமே
குடிப்பழக்கம்னா குடி மட்டும்தான் போதைப் பொருட்கள் எல்லாத்துக்குமே ஈடுபட்டு ரொம்ப தமிழ்நாடு வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. அதனால் டாஸ்மாக் இருக்கும் போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பசங்களோட கல்வி எதிர்க்க எல்லாமே நல்லா மேம்பட்டு நல்லா எல்லாமே தமிழகம்னா இருக்கிறதோட இன்னும் முன்னேற்றத்தில் வரும். கண்டிப்பாக டாஸ்மாக் எதுக்கு மூடலாம் என்னோட கோரிக்கை அதுதான். டாஸ்மார்க்க திருமாவளவன் மூட சொல்றாரு, அதோட பதில் என்ன? உங்களுடைய கருத்து என்ன? மூட சொல்றாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? திருமாவளவன் சொல்றது உண்மையான கருத்து. அனைத்து மதுவாக மூட வேண்டும். அனைத்து மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றால் மதுபானங்களை மூட வேண்டும். நன்றி ஐயா. அவர்கள் மூட சொல்றாரு, உங்க கருத்து என்ன? எங்களோட கருத்து அதுதான். டாஸ்மார்க்க மூடணும், மக்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அதனுடைய கருத்து வெளிப்படையில் அண்ணன் மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாடு வெற்றி அடைய வேண்டும். மாநாடு வெற்றி அடைய வேண்டும். எல்லா அனைத்து குடும்ப நலத்தையும் குடும்பத்தை காப்பாற்றணும். அது மதுக்கடையை மூடியாகணும். திருமாவளவன் மூட சொல்றாரு, உங்க கருத்து என்ன? வரவேற்க தக்கக்கூடிய ஒன்று. விழுப்புரம் மாவட்ட மரக்காணத்திலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சியிலும் கட்சி விவசாயத்தில் பல்வேறு மக்கள் உயிரிழந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள், பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகள், கல்லூரி செல்கின்ற மாணவர்கள், கல்லூரி செல்கின்ற பெண்கள் அனைவருக்கும் சுற்றுலாக்கு ஆளாகி பல்வேறு பெண்கள் தன் வாழ்க்கை இழந்து கைப்பெண்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கைப்பெண் பெண்களுடைய நிலை அறிந்து இன்றைக்கு இந்தியாவிலே ஒரே ஒரு குரல் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் மக்களின் பெண்கள் உரிமையாக போராடி கொண்டிருக்கிற புதிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் தலைமையான விடுதலை கட்சி மட்டும்தான் டாஸ்மாக் மூடி தமிழ்நாடு அரசுக்கு மதுபானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தேசிய அளவில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 47 உறுப்பின்படி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் எழுச்சி தமிழ் திருமாவளவன் கோரிக்கை இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வணக்கம். இந்த திருமாவளவன் வந்து டாஸ்மாக் இழுத்து மூட சொல்லணும்னு கோரிக்கை விடுத்துள்ள தமிழக அரசுக்கு உங்களுடைய கருத்து? இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு நாட்டில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து மதுவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன ஒரு அடுத்த தலைமுறைக்கு நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டிய இளைஞர்கள் வந்து மதுவால் பாழாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதை வந்து நிச்சயமாலுமே இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த மது ஒழிப்பு மாநாடு இதை வந்து மது ஒழித்திடும்னா அவ்வளோவா சொல்ல முடியாது. ஆனால் மக்களுக்கான பெரிய ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாடு அளவில் உலக அளவில் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கட்சி மாநாடு நடக்குதுன்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மக்கள் மீது எந்த அளவுக்கு தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் பற்று கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களும் மற்றும் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களும் இதில் நிறையா பாதிக்கிறார்கள். ஆகவே மது ஒழிப்பு மாநாடுங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்காக நாங்கள் தலைவருக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா தோல? நான் குடிக்க மாட்டேன். ஆனால் மற்ற குடிக்கிறத குடித்து பாதிப்படைந்த நிறைய மக்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். நிறையா குடும்பம் நடுத்தருவில் இருக்குது. நிறையா குடும்பம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. அதனால் மது வந்து ஒரு அரக்கன் தான். அது மது ஒழிக்கிறத வந்து வரவேற்கணும். நீ போகாத நீ போவாண்டா, நீ போட நீ வந்துரு. வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ பேசாம இல்ல டைம் ஆச்சு. இல்லை நீ அங்கே போக வேண்டாங்கண்ணா, இங்கே இல்லை அதெல்லாம் வேண்டாம். சவுண்டே வராது. சவுண்ட் வேறு சவுண்டு.
இன்னும் ஏறிக்கிட்டா? வரணுவா, பெரம்பலூர் போயிட்டு வருவேன். பெரம்பலூர் போயிட்டு தான் வருவியா? இப்போ இருந்தா குளிச்சுக்க. வரணுவா, பரவாயில்லவா? உடனே வந்துடுவேன். எதுவும் வேலை இல்லை. பெரம்பலூர் போயிட்டா உடனே வந்துடுவேன். வெயில் கொடிய மேல தூக்கு, மறைக்குது. பைக் வரியா? மாநாட்டுக்கு சென்று வருகிறோம். மது ஆப்புதான் இருக்கு. இன்னைக்கு யூனிஃபார்மோட போகணும். சண்முகம் முன்னாடி வந்துரு, இந்த பக்கம் வந்துரு. ஆனா ஜென்ஸ் யாரும் அந்த பக்கம் நிக்காதீங்க, இந்த பக்கம் வந்துருங்க எல்லாரும். ஜென்ஸ் எல்லாம் நம்ம இந்த பக்கம். அனிவாசகம் அனிவாசகம் பின்னாடி வந்துருப்பா, பின்னாடி வந்துருப்பா. வேண்டாம் வேண்டாம் டாஸ்மாக் வேண்டாம் 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 டாஸ்மாக் வேண்டாம் விட்டு வெளியா வேண்டாம் 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 டாஸ்மாக் வேண்டாம் இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு குடிக்கிறீங்களே பாதி பேர் தான் இருக்காங்க. குடிக்க மாட்டேங்க.
எவ்வளோ கூட்டம்? மேற்பட்ட மகளிரும் 40க்கும் மேற்பட்ட ஆடவரும் பங்கேற்றுள்ளோம். இந்த மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு டாஸ்மாகை மூட வேண்டும். ஒன்றிய அரசு தேசிய மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும். நன்றி.